அரசியலில் புரிதல் கட்டுப்பாட்டின் முக்கியத்துவம். அரசியலில் மக்களின் கருத்துக்களை கட்டுப்படுத்துவது முக்கியமானது. நல்ல முறைகள் கட்டமைக்கப்பட்ட ஒரு புரிதல் பொதுமக்களின் மனதில் ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தி தேர்தல் முடிவுகளை பாதிக்கக்கூடியது. எதிர்க்கட்சிகள் அரசின் திட்டங்களை சீர்குலைக்கும் நோக்கில் குறைபாடுகளை வலியுறுத்தி அரசின் நம்பகத்தன்மையை கேள்விக்குள்ளாக்க முயற்சிக்கின்றன. மோடி அரசின் நோக்கம் மக்களுக்கு உண்மையான தகவல்களை வழங்குவதன் மூலம் அரசின் சாதனைகளை பாதுகாக்கவும் மக்களின் நம்பிக்கையை நிலைநாட்டவும் அதிமுக்கியமானது. சமீபத்திய பொது தேர்தல்களில் எதிர்க்கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், பாஜகவிற்கு எதிராக மிக கடுமையாக பிரச்சாரம் மேற்கொண்டது. காங்கிரஸ் பாஜக அரசியலமைப்பில் பல மாற்றங்களை ஏற்படுத்தி அதன் மூலம் இந்தியாவின் ஜனநாயக அடிப்படைகளை சீர்குலைக்கும் என்று குற்றம் சாட்டியது. இந்த குற்றச்சாட்டுகள் பொதுமக்களிடம் பயமும் சந்தேகமும் உருவாக்குவதற்காகவே வைக்கப்பட்டதாகும். ஆனால் பாஜக இந்த குற்றச்சாட்டுகளை கடுமையாக மறுத்து பிரதமர் மோடி இதனை பொய்மையானதாகவும் மக்களை தவறாக வழிநடத்துவதாகவும் கூறினார். தவறான புரிதல்களுக்கு எதிரான நடவடிக்கை. தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாஜக ஆட்சியில் அரசியலமைப்பில் மாற்றங்கள் ஏற்படும் என எதிர்க்கட்சிகள் பரப்பிய தவறான தகவல்களை பிரதமர் மோடி கடுமையாக மறுத்தார். இதை மக்களுக்கு தெளிவாகவும் திறம்படவும் விளக்க வேண்டும் என்பதில் அவர் உறுதியுடன் செயல்பட்டார். மேலும் பாஜக அரசு இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக செயல்படும் என்று எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டுகளை பரப்பியது. சிறுபான்மையினரின் வாக்குகள் பாஜக பக்கம் செல்லாமல் இருக்க எதிர்க்கட்சிகள் இதை செய்தது. இதை முறியடிக்க சப்கா சாத், சப்கா விகாஸ், சப்கா விஸ்வாஸ் என்ற நம்பிக்கையை முன்னிறுத்தி மோடி அவர்கள் அனைவருக்கும் சமமாக செயல்படுவதாக வலியுறுத்தினார். தேசிய பாதுகாப்பு தொடர்பான விவகாரங்களில் பாஜக அரசு தோல்வியடைந்தது என்ற எதிர்க்கட்சிகள் பல குற்றச்சாட்டுகளை அடுக்கியது. குறிப்பாக சீனாவின் ஊடுருவலை காங்கிரஸ் சுட்டிக்காட்டியது. ஆனால் இதனை மோடி அரசு கடுமையாக மறுத்து இந்தியாவின் பாதுகாப்பு திறன்களை பலப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை எடுத்ததாக கூறியது. தகவல் பரிமாற்றத்தின் முக்கியத்துவம். சமீபத்தில் நடைபெற்ற அமைச்சர்கள் மற்றும் உயர்நிலை அதிகாரிகளுடனான கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தகவல்களை தாமதமின்றி திறம்படவும் பரிமாறுவதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார். அரசின் நடவடிக்கைகள் மற்றும் கொள்கைகள் குறித்து மக்களுக்கு தெளிவாகவும் நேர்மையாகவும் தகவல் வழங்குவதற்காக அதிகாரிகள் விரைவாக முடிவுகளை எடுக்க வேண்டும் என அவர் அறிவுறுத்தினார். இது தவறான புரிதல்களை எதிர்கொள்வதற்கும் நிர்வாகத்தில் வெளிப்படைத்தன்மையையும் பொறுப்புணர்வையும் உருவாக்குவதற்கும் அவசியம். மத்திய அரசின் திட்டங்களை செயல்படுத்துவதில் மாநில அரசுகளின் பங்கீட்டை முக்கியமாக கருதுவது மோடி அவர்களின் கூட்டாட்சியிற்கான உறுதிப்பாட்டை மிக தெளிவாக காட்டுகிறது. மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஒருங்கிணைந்து செயல்படும் போது திட்டங்களின் செயல்திறனை அதிகரித்து அதன் பயன் வெகுவாக பரவும் என அவர் நம்புகிறார். பிரதமர் மோடியின் இந்த அறிவுறுத்தல் மாறிவரும் அரசியல் சூழலில் தகவல்களின் வேகமான பரவலையும் அதன் தாக்கத்தையும் அவர் எவ்வாறு புரிந்து கொள்கிறார் என்பதையும் பிரதிபலிக்கிறது. தகவல்கள் உண்மை அல்லது பொய்யாக இருந்தாலும் விரைவாக பரவினால் மக்களின் மனநிலையை மாற்றும் ஆற்றல் கொண்டவை. இதை மனதில் கொண்டு மக்களிடம் முன்கூட்டியே உண்மையான தகவல்களை தக்க முறையில் தெரிவித்து தவறான தகவல்களை முறியடிப்பதன் மூலம் வளர்ச்சி மற்றும் நல்லாட்சியை மையமாக கொண்ட தனது நம்பிக்கையை நிலைநாட்டும் நோக்கில் மோடி அரசு தீவிரமாக செயல்படுகிறது.